بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற பாடத்தில் ஒவ்வொரு வாரமும் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸ் நூலின் நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதில் சென்ற வாரத்தில் பெண்களுக்கு தனியாக ஒரு சபையை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தலாமா என்ற தலைப்பில் உள்ள ஒரு 101வது ஹதீஸை சென்ற வாரம் பார்த்தோம். அதில் என்னென்னு கேட்டால், பெண்கள்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முறையிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் ஆண்களே உங்களை சுற்றி இருக்கிறாங்க, பெண்களாகி எங்களுக்கு மார்க்கத்தை அறிஞ்சிக்கிற முடியலை, அதனால் எங்களுக்குன்னு ஒரு சபை ஏற்படுத்துங்க என்று கேட்டவுடனே ஒரு குறிப்பிட்ட நாளை வாக்களித்து பெண்களை வர வைத்து அந்த நாளில் அவங்களுக்கு உரை நிகழ்த்தினாங்க. அந்த செய்தி தான் அந்த 101வது ஹதீஸ். அதில் இந்த உரையில் முக்கியமாக குறிப்பிட்ட விஷயம் என்னென்னு கேட்டால், ஏன்னா இதை சொன்னால் தான் 102வது ஹதீஸ் விளங்கும். இன்றைக்கி பார்க்க போகிற ஹதீஸ் விளங்குறதா இருந்தால் முந்தி 101வது ஹதீஸு நினைவில் வைத்து கொண்டு பார்த்தா தான் இது விளங்கு. அதுக்காக வேண்டி தான் அந்த அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், எந்த ஒரு பெண்ணாவது 3 பிள்ளைகளை பறிகொடுத்து விட்டாள் என்று சொன்னால் அந்த குழந்தைகளை அவளை நரகத்திலிருந்து தடுக்கிற கேடயமாக ஆகிவிடும் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்போ ஒரு பெண்மணி கேட்பாங்க, அப்போ 2 பிள்ளைகளை பறிகொடுத்தாள் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஒய்சனத்தைனி, 2 பிள்ளைகளை பறிகொடுத்தாலும் தான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இதில் தலைப்புக்குரிய விஷயம் என்னென்னு கேட்டால், பெண்களுக்கு ஒரு சபையை ஏற்படுத்தியது தான் தலைப்பு. அந்த செய்தியை சொல்லிவிட்டு அதில் இந்த செய்தியை குறிப்பிட்டார்கள். எந்த செய்தி? எந்த ஒரு பெண்ணாவது 3 பிள்ளைகளை பறிகொடுத்து விட்டாள் என்று சொன்னால் அந்த குழந்தைகள் இவளை நரகத்திலிருந்து தடுக்கிற ஒரு கேடயமாக, திரையாக, தடையாக ஆகிவிடும் என்றார்கள்ங்கிற செய்தி சொல்லும்போது தான் ஒரு பெண்மணி 2 குழந்தைக்கு என்னன்னு கேட்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ஒய்சனத்தைனி, 2 குழந்தைகளும் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்போ 102வது ஹதீஸை பாருங்கள். அதே செய்தி தான். அதனால் அதில் ஒரு சின்ன ஒரு வரி மட்டும்தான் இருக்கு. அப்போ 101 விளங்குனா தான் அந்த 102 விளங்கும். அதுக்காக வேண்டி அந்த முன்னுரையாக இதை சொல்லிக்கிட்டோம். இப்போ இன்றைய பாடமாக 102வது ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹத்தசனா முஹம்மது இப்னு பஷார். முஹம்மது இப்னு பஷார் என்பவர் நமக்கு அறிவித்தார். கால, அவர் சொன்னார், ஹத்தசனா குந்தருன், குந்தர் என்பவர் நமக்கு அறிவித்தார். கால, அவர் சொன்னார், ஹத்தசனா ஷோபா, ஷோபா நமக்கு அறிவித்தார். யார் வழியாக அறிவித்தார் என்று கேட்டால், அன் அப்துர் ரஹ்மான் இப்னில் இஸ்பஹானி, அப்துர் ரஹ்மான் இஸ்பஹான். இஸ்பஹான்ங்கிறது ஈரானில் உள்ள ஒரு பகுதி. அந்த இஸ்பஹானை சேர்ந்த அப்துர் ரஹ்மான் அவர் வழியாக அறிவிக்கிறார். அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா, அந்த தக்வான் என்பவர் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா, அபி சயீதுல் குத்ரி, இவர் நபி தோழர். அபூ சயீதுல் குத்ரி வழியாக அறிவிக்கிறார். அவர் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் ரசூலுல்லாஹ் வழியாக அறிவிக்கிறார். பிஹாதா, இதே செய்தியை ஒரு அறிவிப்பு போட்டார் 101. இதில் என்ன வருதுன்னா, அபூ சயீதுல் குத்ரி வழியாகவும் இந்த செய்தி அந்த 101 என்ன வரும்னு கேட்டால், அதில் உள்ள அறிவிப்பாளரை பாருங்கள். 101 அபூ சயீதுல் குத்ரி தான் அறிவிப்பார். 101வது ஹதீஸ்லையும் அறிவிக்கிறாள் யார்? அபூ சயீதுல் குத்ரி தான் அறிவிக்கிறார். அவர்கிட்டேருந்து அறிவிக்கிறாள் யாருன்னு கேட்டால் தக்வான் அறிவிக்கிறார். அவர்கிட்டேருந்து அறிவிக்கிறார் இஸ்பஹானை அறிவிக்கிறார். அவர்கிட்டேருந்து அறிவிக்கிறவர் ஷோபா அறிவிக்கிறார். இந்த ஷோபாட்டேருந்து அறிவித்தவர் ஆதம் என்று வருகிறது இதில் 101. இங்கே எல்லாமே அதே ஆளுக்கு வருவாங்க. இந்த ஆள் மட்டும் மாறுவார். எப்படி? இப்போ 102 பாருங்கள். அதில் இப்போ 102 இன்றைக்கி பார்க்குறதுல ஷோபாவுக்கு அப்புறம் ஷோபாட்டை இருந்து ஆதம் என்பவர் அறிவித்து புகாரிக்கு வருது. இதே செய்தியை
ஷோபா என்பவர் குந்தர் என்பவருக்கு சொல்லி, அந்த குந்தர் என்பவர் முகமது பஷாருக்கு சொல்லி அவர் புகாரிக்கு சொன்னார். அதாவது இந்த ரெண்டும் மாறி இருக்குது. அதாவது ஷோபா ஹதசனா ஷோபா வரைக்கும் 101வது ஹதீஸில் உள்ளது அப்படியே வருது. அதாவது ஷோபா யார் வழி அறிவிக்கிறார்னா அப்துர் ரஹ்மான், தக்வான், அபி சைதுல் குதிரின்னு வருதா. அப்போ சஹாபி, தக்வான், அப்துர் ரஹ்மான், ஷோபா எல்லாருமே 101லையும் வர்றாங்க, 102லையும் வர்றாங்க. ஆனால் 101ல் என்ன வருதுன்னா, இந்த ஷோபா என்பவர் ஆதம் என்பவருக்கு சொல்கிறார். ஆதம் என்பவர் புகாரிக்கு சொல்கிறார். ஒரே ஆள் வழியாக வந்துடுது. இப்போ 102ல் எப்படி வருது? இதே செய்தி தான் 102ல் எப்படி வருதுன்னு கேட்டால், ஷோபா என்பவர் குந்தர் என்பவருக்கு சொல்கிறார். அந்த குந்தர் என்பவர் முகமது பஷாருக்கு சொல்கிறார். அவர் தான் புகாரிக்கு சொல்கிறார். அப்போ ஷோபாட்டிருந்து இருவர் வழியாக புகாரி கிடைக்கிறது. 101வது ஹதீஸ் ஷோபாட்டை இருந்து ஆதம் வழியாக புகாரி கிடைக்கிறது. இப்போ அதே செய்தி தான் இந்த அறிவிப்பாளர் மாறுறதுனால அதுக்கு ஒரு நம்பர் போட்டு விட்டார். செய்தி அது முதல்ல உள்ள இதே 3 பிள்ளைகளை பறி கொடுத்தால் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு தடையாக இருப்பாளுங்கிற அதே விஷயந்தான். ஆனால் அறிவிப்பாளர் விஷயம் எனக்கு 2 ரூட்டில் இது கிடைச்சி, 2 ரூட்டில் கிடைச்சதுனால 2 நம்பரை போடுறாரு. செய்தி அதே தான். சரியா? இப்போ மறுபடி பாருங்கள். ஹதசனா முகமது இப்னு பஷார், முகமது பஷார் நமக்கு சொன்னார். கால ஹதசனா குந்தர் என்பவர் நமக்கு சொன்னார். கால ஹதசனா ஷோபா, அவர் சொல்கிறார். ஷோபா நமக்கு சொன்னார். யார் வழியாக சொன்னார்னா அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்பஹானி, அப்துர் ரஹ்மான் வழியாக அவர் சொன்னார். அவர் யார் வழியாக சொன்னார்னா தக்வான் வழியாக சொன்னார். அவர் யார் வழியாக சொன்னார்னா அபி சைதுல் குதிரி, அபு சைதுல் குதிரி வழியாக சொல்கிறாரு. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஹாதா, ரசூல்லா வழியாக பிஹாதான்னா இதே செய்தியை இந்த பிஹாதாங்கிற இடத்துல கொண்டாந்து என்ன செய்யணும்னு கேட்டால், முதல் ஹதீஸுடைய வாசகத்தை அங்கே வச்சுக்கிறணும். முதல் ஹதீஸில் என்ன வாசகம் இருக்கிறதோ அதே மாதிரி பெண்கள் எங்களுக்குன்னு ஒரு தனி சபை ஏற்படுத்துங்க என்று சொன்னார்கள். ரசூல்லா ஒரு நாளை வாக்களித்தார்கள். அன்றைய தினம் அவங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையில் இந்த 3 பேரை பறிகொடுத்தால் நரகத்திலிருந்து தடுக்கும் என்ற செய்தியை சொன்னார்கள். அப்போது ஒரு பெண்மணி கேட்டார்கள், 2 பேருன்னு கேட்டார்கள். ஆமான்னு சொன்னால் அந்த விஷயம் படிச்சிங்கல்ல, அதை அப்படியே காப்பி பண்ணால் இங்கே வச்சுக்கிறங்க. அதே ஹதீஸ் அப்படியே அதே ஹதீஸ் எனக்கு இந்த வழியிலையும் வந்திருக்குங்கிறார். இந்த வழி தான் வித்தியாசமாக இருக்கிறத தவிர அந்த மெசேஜில் ஒரு வித்தியாசமும் இல்லை. இதுக்கு ஒரு நம்பர் போட்டு 102ன்னு போட்டு விட்டார். அதுக்கு அடுத்தது அப்புறமேலே இன்னும் ஒரு செய்தியும் கொண்டு வர்றார். எப்படின்னு கேட்டால், வான் அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்பஹானி, இதில் அபு சைதுல் குதிரி வந்துச்சு இல்லையா, அபு சைதுல் குதிரிக்கு பதிலாக இங்கே என்ன வருதுன்னா அபு ஹுரைரா வருது. அபு ஹுரைராட்ட இருந்து அபு ஹாசிம் என்பவர் கேட்டு அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்பஹானி என்பவர் வழியாகவும் இந்த செய்தி வந்திருக்குது. ஆனால் இதுக்கு முழு சனதை அவர் சொல்லலை. அப்துர் ரஹ்மான்லேருந்து ஆரம்பிக்கிறார். அப்துர் ரஹ்மானுக்கு அப்புறம் ஷோபா வர்றாரு, குந்தர் வர்றாரு, முகமது பஷார் வர்றாரு. இதெல்லாம் வர்றாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியலை. ஆனால் இவர் அப்துர் ரஹ்மான்றது மட்டும்தான் ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார்னா, வான் அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்பஹானி, அப்துர் ரஹ்மான் வழியாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கால் அவர் சொன்னார், சமீபத்து அபு ஹாசிம் என்பவரிடத்தில் நான் செவியுற்றேன். அபி ஹுரைரா, அவர் அபு ஹுரைரா வழியாக அறிவிக்கிறார். கால அவர் சொல்கிறாரு, சலாசத்துன் லம் எபுலுகுல் ஹின்ஸ, அதாவது 3 பிள்ளைகள் வந்துச்சுல, அந்த 3 பிள்ளைகளை பறி கொடுத்தாலேயானால் அந்த குழந்தைகள் நரகத்தில் தடுக்கும்னு வந்துச்சுல. இந்த அபு ஹுரைரா அறிவிக்கிற ஹதீஸில் என்ன வருதுன்னா, 3 மொட்டையாக இல்லாமல் அந்த 3 பிள்ளைகள் எப்படி பிள்ளைகள்னால் லம் எபுலுகுல் ஹின்ஸ்னா பருவம் அடையாமல் இருக்கிறார்கள். அப்படி 3 பிள்ளைங்க. ஒரு 20 வயசு பிள்ளைய மரணித்தால் அதுக்கு இந்த அந்தஸ்து கிடைக்காது. அந்த குழந்தை என்ன குழந்தையாக இருக்கணும்னு கேட்டால் நம்ம எவ்வளோக்குள்ள பருவம் அடையாத வயசுலே 3 பிள்ளைகளை பறி கொடுத்துட்டாங்க. 5 வயசில், 7 வயசில், 3 வயசில், 4 வயசில், 10 வயசில், இப்படி ஒரு பெண் தன்னுடைய பிள்ளைகளை பறி கொடுத்தாலேயானால் அவளுக்கு இந்த அந்தஸ்து கிடைக்கும்னு சொல்லும் பொழுது அங்கே முட்டையாக 3 பேர்னு வருது. 101வது ஹதீஸில் 3 பேர்னு வருது. 3ங்கிறது 25 வயசில் ஒரு பிள்ளையை பறி கொடுத்தாலும் அடங்குற மாதிரி அந்த வாசகம் இருக்கிறது. அபு ஹுரைராவுடைய வாசகம் எப்படி வருதுன்னு கேட்டால், சலாசத்துன் லம் எபுலுகுல் ஹின்ஸண்டு அந்த
3 பேர் என்பதற்கு ஒரு வர்ணனையோட ஒரு தன்மையோடு சேர்த்து வருது. இப்படி சலாசத்துன் 3 பேர் லம் எப்லுகுல் ஹின்ஸ பருவம் அடையாமல் இருக்கிறார்களே அப்படிப்பட்ட 3 பேர் 3 பிள்ளைகளை பறிகொடுப்பாளையானால் அதை சேர்த்துக்கணும். பறிகொடுப்பாளையானால் அவளுக்கு நரகத்திலிருந்து காக்கும்னு வருது. ஆனால் இந்த செய்திக்கு இவர் முழு சனது சொல்லலை. இது ஒரு 3 பேர் இப்போ பருவமடையாத 3 பேர் அப்படிங்கிறதுக்கு அப்துல் ரஹ்மான் வரைக்கும் தான் இவர் சொல்கிறாரே தவிர, இந்த அப்துல் ரஹ்மான் யாருக்கு சொன்னார், அவர் யாருக்கு சொன்னார், அவர் யாருக்கு சொன்னார், அவருக்கு எப்படி புகாரிக்கு வந்துச்சுங்கிற விஷயத்தை சொன்னால் தான் முழு சனதாகும். இது முழு சனது இல்லாத ஒரு செய்தியும் கொண்டு எல்லாம் சொல்லி விட்ருக்காரு. 102 போட்டிருக்கிறாரு. இதுக்கு முழு சனதோடு நீங்கன்னா வேறு நூல்களில் தேடினீங்கன்னு சொன்னால் இந்த முழு சனதே கிடைக்கும். அந்த அந்த ஹதீஸுன்னு ஆதாரமாக காட்டி பேசிக்கணும். அதுக்கடுத்து 103வது ஹதீஸுக்கு வர்றோமா. இந்த 103வது ஹதீஸுக்கு ஒரு பாடத்தை கொண்டு வர்றார். என்ன பாடம் கொண்டு வர்றாருன்னா, கருத்தை விளங்கிக்கிட்டு அர்த்தம் செய்வோம். அதாவது ஒரு ஆள் ஒரு உஸ்தாது, ஒரு ஆசிரியர் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகிறார். பாடம் நடத்துனது இருக்கிற மாணவருக்கு புரியலைன்னு சொன்னால், என்னங்க புரியலை, கொஞ்சம் இன்னொருக்கு விளக்கமாக சொல்லுங்கன்ட்டு ஒரு மாணவர் கேட்குறாரு. இப்படி கேட்கலாமா? இதுதான் பாடத்தினுடைய கருத்து. என்னென்னு கேட்டால், ஒருவர் சொல்கிற ஒரு விஷயத்தை மாணவரால் விளங்கி கொள்ள முடியவில்லை என்றால், அல்லது மாணவர் விளங்கும் அளவுக்கு அவர் சொல்லவில்லை என்று சொன்னால், அதில் திரும்ப கேட்டு விளங்கி கொள்வது அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட ஒரு பாடம் இது. அதாவது அதுக்கு அர்த்தம் பாருங்கள். பாபுங்கிற தனியாக வச்சுருங்க. மண் சமய செய்யன், ஒருவன் ஒரு செய்தியை செவிமடுக்கிறான். ஃபலம் எஃப்ஹமுஹு, அது அவனுக்கு விளங்கவில்லை. உஸ்தாதுகிட்ட இருந்து ஒரு செய்தியை காதில் வாங்குகிறான். காதில் தான் வாங்கினானே தவிர கருத்தில் வாங்க முடியலை. ஃபலம் எஃப்ஹமுஹு, அதை அவன் புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளலைன்ன உடனே ஃபராஜா ஃபீஹி, அதில் மறுவிளக்கம் கேட்கிறான். ராஜான்னா மறுவிளக்கம் திரும்ப கேட்பது. அவன் திரும்ப கேட்கிறான். ஹத்தா யாரிஃபஹு, அதை அறிந்து கொள்வதற்காக. அவன் அப்படிப்பட்டவனை பற்றிய பாடம்ன்ற வேண்டிதான். அதாவது ஒரு செய்தியை காதால் கேட்டு விளங்கி கொள்ளாத நிலையில் திரும்ப கேட்டு விளங்கி கொள்பவன் பற்றிய பாடம். மொத்தத்துக்கு அர்த்தம் செய்வதாக இருந்தால், பாபு மன் சமியா செய்யன், ஒரு செய்தியை செவியுறுபவன் பற்றிய பாடம். செவியுற்று பலம் எஃப்ஹமு, விளங்கி கொள்ளவில்லையே அவனை பற்றிய பாடம். விளங்கி கொள்ளாமல் ஃபராஜா ஃபீஹி, அதில் திரும்ப விளக்கம் கேட்டு ஹத்தா யாரிஃபு, அதை விளங்கி கொள்வதற்காக வேண்டி திரும்ப விளக்கம் கேட்கிறானே அவனை பற்றிய பாடம். அப்படி செய்யலாமா, அது கூடுமா என்பது பாடம்னு சொல்லி போடுறார். அவன் கருத்து என்னென்னு கேட்டால், நமக்கு ஒரு செய்தி விளங்கலைன்னு சொன்னால் உஸ்தாது சொல்கிறான்னு தலையாட்டிட்டு போகக்கூடாது. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு விளங்குற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு அதில் எதிர்கேள்வி, கிராஸ் கேள்விலாம் என்ன செய்யலாம். ராஜாண்டாலாம் கிராஸ் கேள்வி கேட்குறது தான், குறுக்கு கேள்வி கேட்குறது. அப்போ குறுக்கு கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றிய பாடம். அதுக்கு என்ன செய்கிறாருன்னா 103வது ஹதீஸை கொண்டு வர்றார். ஹத்தசனா சயீத் இப்னு அபி மரியம், சயீத் இப்னு அபு மரியம் என்பவர் எனக்கு சொன்னார். புகாரி சொல்கிறாரா கால, சயீது சொல்கிறாரு, அஹ்பரனா நாஃபி இப்னு உமர், நாஃபி இப்னு உமர் என்பவர் நமக்கு சொன்னார். கால, அவர் சொன்னார், ஹதசனி இப்னு அபி முலைக்கா, இப்னு அபி முலைக்காங்கிறவர் எனக்கு சொன்னார். என்ன சொன்னார் என்றால், அன்ன ஆயிஷத்தை, ஆயிஷா அவர்கள் ஜவுஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாகிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கானத்து லா தஸ்மௌ ஷையன் லா தாரிஃபுகு, அவங்க விளங்கி கொள்ளாத ஒரு செய்தியை கேட்க மாட்டார்கள். இல்லா ராஜாத்து ஃபீஹி, அதில் திரும்ப மறுவிளக்கம் கேட்டே தவிர, ஹத்தா தாரிஃபு, அதை விளங்கி கொள்வதற்காக அதில் குறுக்கு கேள்வி கேட்டே தவிர அவங்க செவியுற மாட்டார்கள். எதை செவியுற்றாலும் சரி, விளங்கலைன்னு சொன்னால் நீங்கள் சொன்னது எனக்கு விளங்கலை, இன்னொருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதில் உள்ள அந்த சந்தேகம், என்ன சந்தேகம் வருமோ அதை தீர்க்கிற மாதிரி கேட்பது ஆயிஷா நாயுடைய வழக்கம். அந்த வழக்கத்தை சொல்லிவிட்டு அப்புறம் ஹதீஸ் அப்புறம் வருது. இது ஆயிஷா நாயுடைய வழக்கம்தான்.
அண்ணா ஆயிஷத்தை ஜவுஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி அவர்கள் காணத்து இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள்? லா தஸ்மௌ ஷையன், எதனையும் செவியுற மாட்டார்கள். லா தாரிஃபு, அவர்கள் அறிந்து கொள்ளாத ஒன்றை, காதில் கேட்குறாங்க விளங்கலை, அப்போ விளங்காத ஒன்றை செவியுற மாட்டார்கள். இல்லா ராஜாத் ஃபீஹி, அதை திரும்ப கேட்டே தவிர, ஹத்தா தாரிஃபஹு, அதை அவர்கள் விளங்கி கொள்வதற்காக வேண்டி, அது விளங்குறதுக்காக வேண்டி திரும்ப கேட்டே தவிர செவியுற மாட்டார்கள். ஒரு விஷயத்தை கேட்டாங்கன்னு சொன்னால் விளங்கலைன்னா விளங்குற வரைக்கும் மறுபடி கேட்டுட்ருப்பாங்க. இது ஆயிஷா நாயுடைய வழக்கம். இந்த வழக்கத்தை சொல்லிவிட்டு இந்த ஹதீஸை கொண்டு வர்றார். இந்த இப்போ தான் ஹதீஸ் வருது. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால, ஒரு தடவை சொன்னார்கள், மன் ஹூசிப உதிப, யார் ஒருத்தன் மறுமை நாளில், ஹூசிப என்றால் கேள்வி கேட்கப்படுறது, ஹிசாப், மறுமை நாளில் அல்ல விசாரிப்பான்ல, அந்த மாதிரி விசாரிக்கப்பட்டான்னு வைங்க, அவ்வளவுதான், உதிப, அவன் தண்டிக்கப்பட்டு விடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸை சொன்னவுடனே பல சந்தேகங்கள் கேட்குறையா, உங்களுக்கு வரும், எனக்கு வரும், யாருக்கு வேண்டாலும் வரும். என்னென்னு கேட்டால், கேள்வி கேட்டாலே வேதனையா? மன் ஹூசிப உதிப, எவன் விசாரிக்கப்படுகிறானோ உதிப, அவன் தண்டிக்கப்பட்டுருவான், விசாரிக்கப்பட்டானே என்னால் தண்டிக்கப்படுவான் என்று வருகிறது. அப்போ இதை சொன்னவுன்னு ஆயிஷா என்ன செய்கிறா, அது விசாரிக்கப்பட்டு தண்டிக்கிறேன்னா எப்படி, அப்படி இது குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு படுது. அவங்க என்ன செய்கிறாங்க, காலத்து ஆயிஷா சொல்கிறாங்க, ஃபுகுல்து, நான் கேட்டேன், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன், அவலைஸ யகுலுல்லாஹு தஆலா, அல்லாஹ் வந்து கூறவில்லையா, ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யசீரா, அவன் நல்லவனாக இருந்தான்னு சொன்னால் லேசான முறையில் கேள்வி கேட்கப்படுவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானே, நீங்கள் கேள்வி கேட்டாலே தண்டனைங்கிறீங்களேன்னு கேட்குறாங்க. அது ஆயிஷா நாயகிட்டே குர்ஆனுடைய ஞானத்தை பாருங்கள், குர்ஆனில் எவ்வளோ விவரம் இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, மன் ஹூசிப உதிபங்கிறாங்க, யார் வந்து விசாரிக்கப்பட்டானோ அவன் தண்டிக்கப்பட்டுருவான். கேள்வி கேட்கன்னு ஆரம்பித்தா ஒருத்தன் தப்பே இயலாது. சும்மா ஃபார்மாலிட்டி கேள்வி கேட்டு தான் நம்மளெல்லாம் தப்பிக்க விட்றான்ல. நுணுக்கி ஒன்றுக்கும் கேட்க ஆரம்பித்தான்னு வைங்க, அதுக்கெல்லாம் வந்து இந்த பரீட்சையில் திருத்துவாங்கல்ல மாணவர்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் திருத்தும் போது 5ஆம் கிளாஸ் வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா, சும்மா கண்டுக்கிற மாட்டாங்க. ஃபெயில் மார்க் எடுத்தால் கூட ஒரு 30 மார்க் 35 மார்க் போட்டு பாஸ் ஆகி விட்ருவாங்க. ஏன்னு கேட்டால் ஒருத்தரையும் ஃபெயில் ஆக்கக்கூடாதுன்ற ஒரு கொள்கையில் இருக்கிறதுனால அவன் எழுதுனது சரியாக தவறான்னு பார்க்காம, சரி அவன் ஒரு வருஷம் வீணாக போயிடக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கருணைகளை செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அடிப்படையில் எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால், சில ஆளுக்கு லேசாக கேட்பான், சில ஆளுக்கு கடுமையாக கேட்பான். ஆனால் இந்த ரசூலுல்லாஹ் சொன்ன வாசகம் என்னென்னு கேட்டால், மன் ஹூசிப உதிப, யார் வந்து விசாரிக்கப்பட்டானோ உதிப தண்டிக்கப்பட்டுருவான். அப்போ விசாரிக்கப்பட்டால் தண்டிக்கப்படுவான்னு என்ன அர்த்தம்? விசாரணைங்கிற வகையில் கேட்க வேண்டிய வகையில் ஒன்று நுணுக்கி கேட்டான்னு வைங்க, அப்போ என்னவாயிருன்னா மிஸ்டேக் கண்டிப்பாக பண்ணியிருப்போம். நுணுக்கி எல்லாம் பார்க்க ஆரம்பித்தான்னா ஒரு காரியம் கூட தேராது, அப்போ தண்டிக்கப்பட்டு விடுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னது ஒரு ஆழமான செய்தியை சொல்கிறாங்க. அப்போ ஆயிஷா நான் என்ன கேட்குறான்னு கேட்டால், அப்போ லேசாக கேள்வி கேட்கப்படுவான்னு ஒன்று இருக்குதே அப்படின்னு ஒரு குர்ஆனில் இருக்கும்போது, லேசாக கேள்வி கேட்கப்பட்டால் தண்டிக்கப்பட மாட்டான்ல, அதாவது சும்மா ஃபார்மாலிட்டியாக மென்மையாக கேட்டு விட்ருவான்ல. அப்போ மென்மையாக கேள்வி கேட்கப்படுறதும் ஒன்று இருக்கிறது, குடைஞ்சு கேள்வி கேட்குறன்னு ஒன்று இருக்குது. குடைந்து கேள்வி கேட்கப்பட்டான்னா தண்டனை தான், அவன் தப்பிக்கவே முடியாது. மேம்போக்கா எல்லாம் கேட்குறாருன்னு என்ன செய்வான், சும்மா ஒரு ஃபெயிலாக இருந்தால் கூட கூட அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 மார்க் எடுத்தால் கூட ஒரு 25 மார்க்கு போட்டுக்கடான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கோணத்தில் எல்லாம் என்ன செய்வான்னா பாஸ் ஆக்கி விட்ருவான். அப்போ இந்த வசனத்தை சொல்லி கேட்குறாங்க, எப்படி, ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யசீரா, சில மக்கள் வந்து மறுமை நாளில் லேசான முறையில் விசாரிக்கப்படுவாங்க என்று அல்லாஹ் சொல்லவில்லையா, நீங்கள் அதுக்கு மாற்றமாக சொல்கிறீங்களேன்னு ரசூலுல்லாஹ் மடக்கிறாங்க. அதான் அர்த்தம். நீங்கள் வந்து கேள்வி கேட்டாலே தண்டிக்கப்படுவாங்கிறீங்க, அல்லாஹ் சொல்கிறான் லேசாக கேள்வி கேட்குறது இருக்குங்கிறானே, தண்டிக்கப்படாமலும் கேட்பானே, கேள்வி கேட்கப்படுவான்னா அவனுக்கு தண்டனைலாம் இருக்காது, ஃபார்மாலிட்டியை கேட்குறது, சும்மா லேசான முறையில் கேட்டு விட்ருவான் அப்படின்னு வேறு அல்லாஹ் சொல்கிறானே அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி கேட்கும்போது, அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னது குர்ஆனுக்கு மாற்றம்ங்கிற ஒரு கோணத்தில் அவங்க கேட்குறாங்க. காலத்து ஆயிஷா நாயகி மேலும் சொல்கிறாங்க, கால, அப்போ ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க. எதுக்கு பதில்? நீங்கள் இந்த வசனத்தை சொல்லி கேட்ட உடனே
ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா பதில் சொல்கிறாங்க, இன்னமா தாலிக்க அல் அர்து, நீ சொல்கிற அந்த வசனம் இருக்குல்ல அது வந்து அல் அர்து, அர்து என்று சொன்னால் சும்மா மேம்போக்காக கேட்பதை எடுத்து காட்டுவது, இது வந்து மேம்போக்காக கேட்பதை பற்றி அந்த வசனம் சொல்லுகிறது. வலாக்கின் என்றாலும் மண் நூக்கிஷல் ஹிசாப, எவன் வந்து விசாரிப்பதை வந்து நுணுக்கமாக பார்க்கப்பட்டானோ எஹ்லிக்கு நாசம் அழிஞ்சிருவான். நுணுக்கி பார்த்தாண்டு வைங்க அல்ல, அவ்வளோதான். ஒரு தொழுகிறோன்னு வைங்களேன், ஒரு செய்யும்போது ஒழுங்காக செஞ்சுருக்க மாட்டான், இப்போ சில வித்தியாசங்கள் இருக்கு, அப்படி கடந்து போயிடுறது. அந்த மாதிரி விட்டான்னா தப்பிச்சுக்கிடுவோம். ஒன்று கவனிக்க ஆரம்பித்தான்னு வைங்க, அந்த அதுக்கெல்லாம் மார்க் மைனஸ் பண்ணான்னு வைங்க, அப்போ நாசமாக போயிடுவான். அப்போ கேள்வி கேட்குறது ரெண்டு இருக்கிறது. இந்த வசனத்தில் லேசாக கேட்கப்படுவான் என்று சொல்வது அது விசாரணை கிடையாது, அது ஃபார்மாலிட்டியாக எடுத்து காட்டுவது. இன்னமா தாலிக்கு அல் ஆறுதல் எடுத்துக்காட்டுதல். எடுத்துக்காட்டு நடத்தினா சும்மா மேம்போக்காக விசாரித்தல், மேம்போக்காக விசாரிப்பதை பற்றி அந்த வசனம் சொல்கிறது. வலாக்கின் என்றாலும் மண் நூக்கிஷல் ஹிசாப, கேள்வி கேட்பதில் துருவப்படுவானையானால், நூக்கிஷன்னா துருவி துருவி கேட்குறது, எவனா துருவி கேட்கப்படுவானையானால் எஹ்லிக், மண்ணுக்கு மண் வந்ததுனால ஷர்த்துக்கு வந்ததுனால ஜவாபுக்கு என்ன செஞ்சது, ஜசம் வந்திருக்கு. எஹ்லிக் கூண்டு வரன்னு ஒரு மண் வந்ததுனால எஹ்லிக் அழிஞ்சிருவான். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, விசாரிக்கப்பட்டால் தண்டிக்கப்படுவான்ங்கிறாங்கல்ல, அந்த விசாரிக்கப்பட்டால் என்பதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் துருவி விசாரித்தல், குடைஞ்சி விசாரித்தல், அப்படி விசாரிக்கப்படுவானேயானால் தண்டிக்கப்படுவான் என்று தான் நான் சொன்னேன். நீ எடுத்து காட்டுற வசனம் வந்து மேம்போக்காக கேட்டால விட்டுருவானே அதை பற்றி பேசுகிறது. மேம்போக்காக கேட்குறதுலாம் என்ன செய்ய மாட்டான், அந்த வசனத்தில் அப்படி தானே வருது, யுஹாசப ஹிசாபன் எசீரா, லேசான கணக்காக கேட்கப்படுவான்டாலும் என்ன அர்த்தம், அவன் கேட்கப்படலை, சும்மா ஃபார்மாலிட்டி கேட்கப்படுறேன்னு அர்த்தம். ஃபார்மாலிட்டியாக கேட்குறத பற்றி நீ பேசுகிற, நான் சொல்கிறது வந்து குடைஞ்சி கேட்குறத பற்றி நான் சொல்கிறேன். குடைஞ்சி கேட்டால் தண்டிக்கப்படுவான், அதுதான் கரெக்டு. நீ ஆயிஷாவாகிய நீ எடுத்து காட்டுற வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் குடையாமல் கேட்குறத பற்றி சொல்லுது, சும்மா பட்டும் படாமல் கேட்குறது, மேம்போக கேட்குறது. அந்த மாதிரி கேட்கப்பட்டார்களே ஆனால் அவங்க தண்டிக்கப்பட மாட்டாங்க. அல்ல யாரை மன்னிக்க நினைக்கிறான்னு அவங்கள தான் இப்படி கேட்பான். யாரை மன்னிக்க நினைக்கிறான்னு அவங்கள என்ன செய்வான், கேட்கும்போதே ஃபார்மாலிட்டியாக வந்து கடந்து விட்டுருவான், அதுக்கு குற்றம் பிடிக்காத வகையில் அந்த கேள்வியை கேட்பான். அப்போ கொளுத்து நான் கேட்டேன், இப்படி திருப்பி ஒருக்கா பாருங்கள் அர்த்தம் வர்றதுக்காக வேண்டி. காலத்து ஆயிஷா சொல்கிறாங்க, கொளுத்து நான் சொன்னேன், அவளை செய்ய குலுல்லாஹு தாலா, அல்லாஹு வந்து கூறவில்லையா, இப்போ சௌஃப யுஹாசபு ஹிசாபன் எசிரா, இது இன்ஷிகாக், சூரத்துல் இன்ஷிகாக்கில் 8வது வசனம். இதசமாவுன் ஷக்கத்துன்னு சூறா இருக்குல்ல, அந்த சூறாவில் 8வது வசனம் இது. அப்போ சௌஃப யுஹாசபு ஹிசாபன் எசீரா என்று அல்லாஹ் சொல்லவில்லையா என்று நான் கேட்டேன். காலத்து ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, இப்போ அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னமா தாலிக்க அல் அர்து, அது வந்து எடுத்துக்காட்டுதல். நீ சொல்கிற அந்த வசனம் இருக்கு இல்லையா, அது வந்து மேம்போக்காக எடுத்துக்காட்டுதல், அது விசாரணை கிடையாது. அதனால தான் லேசான விசாரணைன்ற அல்ல அந்த வார்த்தையை போட்டிருக்கிறான். வலாக்கின் என்றாலும் நான் சொன்னதான் கரெக்டு. வலாக்கின் மண் நூக்கிஷல் ஹிசாப, கணக்கில் வந்து துருவி பார்க்கப்பட்டானையானால் எஹ்லிக்கு தொலைஞ்சான், துருவி பார்க்கப்பட்டான்னு வைங்க தப்பிக்கவே முடியாது, ஃபெயில் தான். அப்போ ஃபெயிலுக்கு அல்லாஹ் திருத்த ஆரம்பித்தான்னா 50 பேர் ஃபெயில் ஆகிடுவோம். அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாவாக அவனுடைய அந்த அந்தஸ்தில் இருந்து கொண்டு கேட்காம ஒரு கருணை பார்வையோடு அவன் பார்க்கறதுனால என்ன செய்யறான், பல தவறுகளை வந்து கண்டுக்கிறாமல் ஓரளவுக்கு வந்திருக்கிறானா, சரி பரவாயில்ல ஓரளவுக்கு பண்ணிட்டான்ல, துல்லியம் அப்படி பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கானான்ட்டு அல்ல பார்த்தாண்டு வைங்க ஒத்தம் தேர மாட்டோம். வலாக்கின் என்றாலும் மண் நூக்கிஷல் ஹிசாப, யார் ஒருத்தன் கணக்கில் துருவி ஆராயப்படுகிறானோ எஹ்லிக் அழிந்தான், அவன் தொலைஞ்சிருவான், நரகத்துக்கு போயிடுவாங்கிற அர்த்தம், வேதனை செய்யப்படுவான்னு அர்த்தம். இதில் நமக்கு பாயிண்ட் என்னென்னு கேட்டால், பாடத்துடைய பாயிண்ட் என்னென்னு கேட்டால், இந்த ஆயிஷா நாயுடைய இந்த தன்மை இருக்குல்ல, அந்த தன்மை தான் பாயிண்ட்டு. புரியலை என்று சொன்னால் திரும்பி கேட்பது ஆயிஷா நாயுடைய வழக்கம். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னது புரியாமல் தானே அவங்க கேள்வி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மன் ஹூசிப உதிப, யார் ஒருத்தன் கேள்வி கேட்கப்பட்டானோ தண்டிக்கப்படுவான்ட்டாங்க. அப்போ தண்டிக்கப்படுவானு தலைத்தில் ஆட்டிட்டு போகல,
அது எப்படி இதை வந்து தண்டிக்கப்படாமல் இருந்த ஒன்றும் இருக்குதா? கேள்வி கேட்கப்பட்டு தண்டிக்கப்படாமலும் இருப்பானே, அந்த சந்தேகம் தீரணுமே என்பதற்கு ஆயிஷா நாயகி விளக்கம் கேட்குறாங்க. அப்போ அந்த சந்தேகம் இல்லாத முறையில் வசனத்தை புரிஞ்சுக்கிறணும், ஹதீஸை புரிஞ்சுக்கிறணும் என்பதில் கவனம் செலுத்தி திரும்ப கேட்டு அந்த பதிலை பெற்று மன நிறைவோடு அறிந்து கொள்வது. அப்போ ஆயிஷா நாயுடைய இந்த தன்மை ரசூல்லாட்டே இப்படி கேட்டிருக்கிறாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்யலை? நான் சொல்கிறேன் என்கிட்ட கேள்வி கேட்குறியா? அப்படி கேட்கலை. அப்போ ஒருவர் வந்து ஒருத்தர் சொல்வது நமக்கு சந்தேகம் வரும் என்று சொன்னால், புரியவில்லை என்று சொன்னால், புரிவதற்காக வேண்டி அதில் உள்ள குறுக்கு கேள்விகள் கேட்பது வந்து மார்க்கத்தில் உள்ளது தான். ரசூல்லா அந்த குறுக்கு கேள்வியை அனுமதித்து விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த பாடத்தலைப்புக்கு உரிய ஒரு விஷயம். அடுத்தது பாபுன், அடுத்த பாடம். லியு பல்லியகுல் இல்ம ஷாஹிதுல் காயிப. லியு பல்லியக் எடுத்து சொல்லட்டும், அல் இல்ம கல்வியை எடுத்து சொல்லட்டும், அல் ஷாஹிது இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள், அல் காயிப வராதவர்களுக்கு, மறைவாக இருப்பவர்களுக்குனா வராதவர்களுக்கு, இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு இந்த கல்வியை எடுத்து சொல்லட்டும் என்பது பற்றிய பாடம். அதாவது ஷாஹிதுன்னா ஷஹிதன்னா அந்த சபைக்கு ஆஜரானவன், காயிபுன்னா ஆஜராகாமல் மறைந்திருப்பவன், வராதவன். அப்போ ரசூல்லா ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இங்கே வந்திருக்கிற ஆளுக்கு வராத ஆளுக்கெல்லாம் போய் சொல்லுங்கங்கிறாங்க. அது பற்றிய பாடம். பாபுன் லியு பல்லிகில் இல்ம. லியு பல்லிங்கிறது அம்ரு காயிப், அதாவது படற்கை ஏவல் வினை. பல்லக யு பல்லிகு, லியு பல்லிக் அவன் எடுத்து சொல்லட்டும், அது ஏவல் வினைக்கு உள்ளது. அந்த ஏவல் வினையில் உள்ளதுக்கு ஹரக்கத்து செய்ய வேண்டிய நிலை வந்துச்சுன்னு சொன்னால் கசரை கொண்டு தான் செய்யணும். லியு பல்லிக் அல் இல்மண்டா அப்படி சொல்லிடணும். லியு பல்லிக் என்பதையும் இல்மையும் சேர்த்து வாசிச்சோம்னு சொன்னால் லியு பல்லிகின்ற அந்த கைனுக்கு கசரை தான் வைக்கணும். உண்மையில் அதுக்கு இருக்கிறது சுக்குன். அங்கே ஒரு சுக்குன்னு, இந்த லாமில் ஒரு சுக்குன்னு, இல்முல இங்கே ஒரு சுக்குன்னு இருக்கிறதுனால அந்த ரெண்டு சுக்குனுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் முதல் சுக்குனுக்கு வந்து கசரை வச்சு விட்ருவாங்க. லியு பல்லிகில் இல்ம கல்வியை எடுத்து சொல்லட்டும், அல் ஷாஹிது வந்திருப்பவர்கள் ஆஜரானவர்கள் எடுத்து சொல்லட்டும், அல் காயிப வராமல் இருக்கிறவங்களுக்கு, மறைந்திருப்பவர்களுக்குன்னா வராமல் இருப்பவர்களுக்கு எடுத்து சொல்லட்டும் என்பது பற்றிய பாடம் அப்படின்றார். சொல்லிட்டு காலஹு இப்னு அப்பாஸ், இதை வந்து இப்னு அப்பாஸ் சொல்லியிருக்கிறார்கள். அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லா வழியாக இதை இப்னு அப்பாஸ் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி என்ன செய்கிறாருன்னா, இதுக்குரிய ஹதீஸை வந்து அவர் போடாமல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்போ பின்னாடி ஹதீஸ் போடுறார், இதையும் கொண்டாந்து நுழைச்சிடுறார். ஆனால் இந்த விஷயத்தை வந்து இதுக்கு முந்தையே நெஞ்சிருக்காருன்னு கேட்டால் முழுமையான ஹதீஸாக கொண்டு வந்திருக்கிறார். இதே நம்ம கடந்து வந்துட்டோம். அந்த ஹதீஸ் ஏற்கனவே வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கெல்லாம் சொல்லுங்கம்பாங்கல்ல, அதான் உங்களுடைய உடைமைகள், உயிர்கள், பொருளாதாரம்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹராமு, ஹுர்மத் யோமிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா, இந்த ஊர் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, அந்த மாதிரி உங்களுடைய மானம் மரியாதையெல்லாம் புனிதமானதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் அறிவித்திருக்கிறாருன்னு உங்களுக்கு குறிப்பிடுறாரு. முழு ஹதீஸாக இந்த ஹதீஸை 2-3 தடவை கொண்டு வந்துட்டார். முன்னாடி நம்ம பார்த்துட்டோம், அதை வந்து பார்த்துக்கிற வேண்டியது. இப்போ அந்த இதை யாவப்படுத்திட்டு ஒரு புதுசாக ஒரு ஹதீஸை கொண்டு வர்றாரு. அது என்ன கொண்டு வர்றாருன்னு கேட்டால் 104வது ஹதீஸ். இந்த 104வது ஹதீஸை வந்து ஒரு வரலாறு சம்மந்தப்பட்ட ஒரு ஹதீஸ். அதனால் இந்த வரலாறை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், இதுக்கு போனால் சரியாக வரும். அதாவது மாவியா அவர்களுடைய ஆட்சி காலம் முடிந்து அவர் மரணிச்சிட்டார். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு 3 கலீஃபாக்களுடைய ஆட்சியிலையும் ஒரே ஒரு இஸ்லாமிய நாடு இருந்துச்சு. அலியுடைய ஆட்சி வரும்போது 2 ஆட்சியாக போச்சு. ஏன்னா இவர் உஸ்மானை கொலை செஞ்சவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாரு, அவங்களுக்கெல்லாம் பதவி கொடுக்குறாருன்னு சொல்லி அலி மேலே குற்றச்சாட்டு சுமத்தி சமுதாயம் 2ஆக பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ மாவியா என்ன செஞ்சார்னா, அப்போ அந்த நேரத்தில் டமாஸ்கஸில், அதாவது திமிஷ்கில், அதாவது ஷாமில், சிரியாவில், அந்த நாட்டில் என்ன செய்கிறாரு, கவர்னராக இருக்கிறார்.
சிரியாவுடைய தலைநகரம் தான் திமிஷ்குங்கிறது, டமாஸ்கஸுங்கிறது. அவர் அங்கே இருக்கும்போது என்ன செய்கிறாருன்னா, இவர் கட்டுப்பட மாட்டேங்கிறார், நீ கலிஃபா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு மத்தியில் சிஃபின்ங்கிற யுத்தம்லாம் நடந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் ஆட்சி ரெண்டு ஆட்சியாக போச்சு. ஒரு பாதி இவர்கிட்ட, ஒரு பாதி அவர்கிட்ட. அப்புறம் படிப்படியாக அவர் தான் டெவலப் ஆகி வந்தார். அலி வந்து இப்படி சுருங்கி போயிட்டார்னு வைங்களேன். அவருடைய இதுதான் விஸ்தீர்ணமாகிட்டு கடற்படாதுன்னு பெரிய லெவலுக்கு கொண்டு போனவர் யார்? மாவியா தான். அப்போ மாவியாவுடைய ஆட்சியில் இருக்கும் பொழுது அலி தலைமையில் ஒரு ஆட்சி வந்து மாவியா தலைமையில் ஒரு ஆட்சின்னு இருக்கிறது. அதுக்கப்புறம் அலி அவர்கள் மரணித்த உடனே அலி மரணிச்சிடறாங்களா? மரணித்த உடனே அவங்க மூத்த மகன் வந்து ஹசனை வந்து ஜனாதிபதியாக நியமிக்கிறாங்க, அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவரை தேர்ந்தெடுத்தோன்னே அவர் ஒரு 6 மாதம் வரைக்கும் ஆட்சியில் இருந்தார். இருந்துட்டு என்ன செய்கிறாருன்னா, அவர் யோசிச்சு பார்க்குறாரு, ஒரு இஸ்லாமிய நாட்டுக்குள்ளே 2 இனத்துக்கு நமக்கு என்ன பதவியாக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட அவர் நல்லா பண்ணுறாரு, நல்ல ஒரு திறமையான ஒரு ஆளாக இருக்கிறாரு என்று சொல்லி தன் கையில் உள்ள ஆட்சியை கொண்டு போய் மாவியாட்ட ஒப்படைச்சிட்டார். ஒரு நாடாக மாறிடுச்சு. அலி காலத்தில் 2 நாடாக பிரிஞ்சது வந்து ஹசனுடைய காலத்தில் அவர் இந்த பதவி ஆசையை விரும்பாத ஒரு நல்ல பிள்ளை. ஒரு வரலாற்றில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பிள்ளையாக இந்த ஹுசைன் வந்து கொஞ்சம் பதவிக்கெல்லாம் விரும்புகிறவராக வருவார், ஹசன் வந்து அதை விரும்பாத ஒரு ஆளாக வருவார். அப்போ ஹசன் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நமக்குள்ளே இதுக்கு சண்டை, நீங்களே இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பகுதியில் இருந்ததையும் கொண்டு போய் மாவியாட்ட ஒப்படைச்சிடுவார். இப்போ மாவியா ஒரே ஆட்சியாளராக இருக்கிறாங்க. ரசூல்லா காலத்துக்கு பிறகு மாவியா அவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க. அவங்க மரணிக்கிறாங்க. ஹிஜ்ரி 70 அவங்க மரணிக்கிறாங்க. 70 வரைக்கும் என்ன செய்கிறாரு? அவர் ஆட்சியில் இருக்கிறார். அவர் மரணித்த உடனே என்ன நடந்துச்சுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த ஹதீஸ் வந்து விளங்கும். இதை வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.